श्लोका नंबर 45. त्रैगुण्य विषया वेदाः निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्तः निर्योगक्षेम आत्मवान्. இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் தான் கிருஷ்ணர் வந்து யாரால் ஒரு கர்மயோகியாக ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ ஒரு கர்மயோகியுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கும், அந்த கர்மயோகியுடைய திங்கிங் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், இப்போ கர்மயோகியோட கோல் என்னவா இருக்கும், ஆட்டிடியூட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன். த்ரைகுண்ய விஷயா வேதாக. த்ரைகுண்யம் அப்படின்னு சொன்னால் அர்த்த காம அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். புருஷார்த்தத்தில் அர்த்த காம அப்படின்னு 2 புருஷார்த்தம் இருக்கு இல்லையா, அதுதான் த்ரைகுண்ய விஷயா அப்படிங்கிற வார்த்தை வந்து ரெஃபர் பண்ணுறது. விஷயா அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ வேதத்தில் வந்து நம்மளுக்கு தெரியும் நிறைய மெட்டீரியல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் வந்து வேதத்தில் அவைலபிளாக இருக்குது. வேதத்தில் எந்த போர்ஷனில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? வேத பூர்வ பாகம், ஃபஸ்ட்டு போர்ஷன் ஆஃப் வேதத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இந்த ஃபுல்லாக இந்த அர்த்த காம விஷயங்கள் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அடையிறதுக்கான வழி வந்து அந்த ஃபஸ்ட்டு போர்ஷனில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு கர்மயோகி எப்படி இருக்கணுமா, நிஸ்திரைகுண்யோ பவ அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கே தெரியும் இல்லையா. இப்போ த்ரைகுண்ய விஷயா வந்து இதுதான் அப்படின்னா நிஸ்திரைகுண்யோ பவ அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கர்மயோகி அந்த மெட்டீரியல் விஷயங்களை பார்த்து அப்படியே மயங்கி போய் அதுலேயே அவன் அட்டாச் ஆகிட கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் அந்த பர்சன் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட கல்ச்சரில் நிறைய டான்ஸு, பாட்டு, ட்ராமா எல்லாமே உண்டு இல்லையா. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. எல்லா விதமான என்டர்டெயின்மெண்ட்ஸும் அவைலபிள். இப்போ வேதம் கேட்குறது, உன் லைஃப்பை வந்து நீ ப்ரைமரியாக ஆஃபீஸ் போகிறதுக்கும் சினிமா பார்க்குறதுக்குமே யூஸ் பண்ணி முடிச்சிட போறியா, இல்லைனா வேறு ஏதோ ஒரு கோலை அடையிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீ யூஸ் பண்ண போறியா? இந்த ஆஃபீஸ் போகிறது, இந்த நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்ல, இப்போ என்ன மெயினாக பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை யூஸ் பண்ணி நீ வேறு ஒரு கோல் அடைய போறியா, இல்லைனா இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதையே பண்ணிவிட்டு நீ செத்து போயிட போறியா அப்படின்னு வேதம் வந்து நம்மளை கேட்குறது. இப்போ நம்ம வந்து தயிர் சாதம் சாப்பிடுவோம் இல்லை. தயிர் சாதம் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு? வெறும் தயிர் சாதத்தை இப்படியா சாப்பிட முடியுமா? அதுவும் இப்போ மாவடு சீசன் இல்லை, மாவடுலாம் நல்லா காரமாக போட்டு அதை ஊற வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மாவடு தொட்டோன்னு ஒரு ஊறுகாய் தொட்டுண்டு தயிர் சாதம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இருக்கணும், தயிர் சாதம் மெயினாக இருக்கணும், மாவடு ஓரத்தில் இருக்கணும். அப்படி சாப்பிட்டா தானே தயிர் சாதம் நல்லாயிருக்கும் இல்லை. இப்போ வந்து ஒரு 10-15 மாவடு நடுவில் போட்டுண்டே ஓரமாக தயிர் சாதத்தை வச்சுட்டேன், மாவடுக்கும் நான் தயிர் சாதத்தை தொட்டுன்னு சாப்பிட்றேன் அப்படின்னா நம்மளை எல்லோரும் எப்படி பாப்பா இல்லை. அதுதான் நம்ம இப்போ ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்கோன்னு வேதம் சொல்கிறது. ஆக்சுவலாக உன்னுடைய கோல் வந்து வேறு ஏதோ, மோட்சம்தான் உன்னுடைய கோல், அதுதான் உன்னோட ப்ரைமரி விஷயமா இருக்கணும். அப்போ இந்த ஆஃபீஸ் போகிறது, சம்பாதிக்கிறது, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து செகண்டரி விஷயம், ஊறுகாய் மாதிரியும் அதெல்லாம். அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஊறுகாவை மெயினாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய ப்ரைமரி கோலை வந்து ஊறுகாய் மாதிரி ஓரமாக வச்சுட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து இந்த தர்ம மோட்சம் தான் ப்ரைமரி, ஓகே ஃபைன், அதுதான் அடையணும் எல்லாரும், ரைட்டு.
அதையே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஒரு நாளில் நான் வந்து ஒரு 15 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணுறேன், ஒரு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா 10 மணி நேரமும் நான் வந்து இதையே பண்ணிட்டு இருக்க முடியுமா? இதே கிளாஸுக்கு எப்போ பாரு கிளாஸுங்கிறேன், ப்ரீமியர் போடுறேன், இதை போடுறேன், அதை போடுறேன், கேம்புங்கிறேன், இதையே இப்படி பண்ணிட்டு இருக்க முடியும் இல்லை? இப்போ வேதம் சொல்கிறது, நீ இதே கண்டினியூஸாக பண்ண வேண்டாம், நடுவில் பிரேக் எடுத்துக்கோ. பிரேக் எடுத்துக்கும் பொழுது ரிலாக்ஸேஷனுக்காக பிரேக் எடுத்துக்கும் போது நடுவில் ஆஃபீஸ் போயிட்டு வா. அந்த நடுவில் நீ வேறு என்ன இப்போ மெயினாக பண்ணிட்டு இருக்கியோ அதெல்லாம் நடு வேலையாக வச்சுக்கோ. அதையே ஒன்று பண்ண சொல்லலை, ஆனால் பிரேக் எடுத்துக்கோ. பிரேக்கில் இப்போ நீ என்ன மெயினாக பண்ணிட்டு இருக்கியோ அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அதான் நிஸ்திரை குண்யோ பவா. அப்போ என்ன அந்த கர்மயோகிக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அர்த்த காம வந்து செகண்டரி, தர்ம மோட்சம் தான் பிரைமரி அப்படின்னு அந்த கர்மயோகிக்கு, அந்த பர்சனுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த பர்சனை நாம் வந்து கர்மயோகி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் என்ன? நிர்த்வந்த்வோ பவா. துவந்துவ அப்படின்னு சொன்னால் பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். பகல் இரவு, லாபம் நஷ்டம், ஃபேவரபிள் சிச்சுவேஷன் அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன், இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா, பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இருக்குல்ல, அதை தான் துவந்துவம் அப்படின்னு சொல்கிறோம். கம்ஃபர்ட் டிஸ்கம்ஃபர்ட் அந்த மாதிரி. இப்போ கூட நேத்திக்கான்னு குரு பெயர்ச்சி அதெல்லாம் நடந்ததில்ல. எத்தனை பேர் உடனே உங்களுடைய ஹாரோஸ்கோப்பெல்லாம் எடுத்துட்டு ஜோசியர்கிட்ட போனேன், இந்த பெயர்ச்சி நடந்ததுன்னா என்னுடைய நட்சத்திரத்துக்கு என்ன ஆகும், எனக்கு என்ன பலன், அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. எவ்வளோ பேர் இப்போ ஜோசியர்கிட்டலாம் எடுத்துட்டுலாம் போக வேண்டாம், யூடியூப்பில் போட்டால் அத்தனை ஒப்பீனியன் வரும். ஒருத்தர் வந்து மகர ராசி வந்து பெஸ்ட்டுன்னுவா, ஒருத்தர் வந்து இல்லை மகர ராசிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் 2% அப்படின்னு கொடுப்பா, குரு பெயர்ச்சி பலன் அப்படின்னு. ஸோ இந்த குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சிலாம் வேதம் சொல்கிறது அது மாட்டுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். அது மாட்டுக்கு என்ன பிளானட்ஸ்லாம் சுற்றிகிட்டே தான் இருக்குது. அது வந்து அதனோட வேலையை வந்து அது பண்ணிகிட்டே தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு வந்து சனி பெயர்ச்சினா ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாள்ல, 7.5 வருஷம் வந்து அது ரொம்ப படுத்தும் அப்படிலாம் சொல்லுவாள். இப்போ நம்ம வந்து உடனே வந்து ஜோசியர்கிட்ட போய் இப்போ நம்ம எங்கேயா காதில் விழுந்துடும், என்னுடைய நட்சத்திரத்துக்கு வந்து இந்த மாதிரி அப்படின்னோடனே ஒரு ராசிக்கு இந்த மாதிரினோடனே நம்ம வந்து ஜோசியர்கிட்ட எடுத்துன்னு போகிறோன்னு வச்சுக்கோங்க ஜாதகத்தை. அப்போ ஜோசியர் வந்து என்ன சொல்லுவார், கரெக்டு, ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நடந்துக்கோங்க. சரி ஜி, 2.5 வருஷம் கழித்து சரியாக போயிடுமா? ஆனால் அதுவே உங்களுக்கு பழகி போயிடும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் இது என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் டெஃபினட்டாக நம்மளுக்கு நடந்து தான் தீரும். ஏன் அப்படி நடக்கிறது? நீ எத்தனை ஜென்மால எத்தனை அக்கிரமம் பண்ணிட்டு இப்போ வந்திருக்க, இப்போ உனக்கு தெரியறது சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி, நான் எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன் அவ்வளோ கஷ்டப்படுறேன். அப்போ ஏன் முன்னாடி போன ஜென்மாலெல்லாம் ஏன் உனக்கு அது தெரியல? ஏன் நீ அக்கிரமம் பண்ணின? இதெல்லாம் நடக்கும்னு உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீ அப்போவே உன்னை நன்னா பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே அப்படின்னு வேதம் கேட்கறது. ஸோ மாறி மாறி ஏதாவது ஒன்று நம்மளோட லைஃப்பில் வந்துட்டே தான் இருக்கும். ஒரு கஷ்டம் போச்சுன்னா இன்னொரு கஷ்டம் வந்துடும். அதனால தான் சொல்லுவோம், பழகின கஷ்டம் இருக்குல்ல அதை போயிடணும்னு வேண்டிக்கவே கூடாது நம்ம. ஏன்னா புதுசாக ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே நம்மளுக்கு தெரியாது. பழகின கஷ்டம்னா எனக்கு 10 வருஷமாக நான் அந்த கஷ்டத்தோடு இருக்கேன் அப்படின்னா அது வந்து பார்ட் ஆஃப் மை லைஃப் ஆகிடும். அது கஷ்டமாகவே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். அதனால் அதோடையே இருந்துடுறது பெட்டர். கடவுளே இந்த கஷ்டத்தை மட்டும் எனக்கு தூக்கிட்டுனா கடவுள் என்ன பண்ணுவார்? கஷ்டப்பட்டாகணும்னா வேற ஒரு கஷ்டம் வந்து ரீப்ளேஸ் ஆகும் இல்லையா? அதனால் மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்கும். இப்போ கிருஷ்ணர் இந்த இடத்துல மெயினாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ ஒரு கஷ்டத்துக்கும் போய் பரிகாரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன்னா, எதுக்கு ஜோசியர்கிட்ட போகிறோம்? பரிகாரம் என்னன்னு கேட்குறதுக்கு தானே போகிறோம். இப்போ எனக்கு கஷ்டமான திசை இருந்ததுன்னா நான் வந்து என்ன பண்ணணும், இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக தான் போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி நீனு பண்ணிகிட்டே இருந்தால் உன் லைஃப் லாங் நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? வெறும் பரிகாரம் மட்டுமே பண்ணிட்டு இருப்ப. ஏன்னா நீ வந்து எவ்வளோ பழைய ஜென்மங்கள்லாம் வந்து முன்னாடி ஜென்மங்களில் நிறைய அக்கிரமங்கள் பண்ணியிருக்க. ஒன்னொன்றுத்துக்கும் பரிகாரம் பண்ணணும்னா உன் லைஃப் டைமே வந்து
பத்தவே பத்தாது. அப்போ என்ன பண்ணிவிடுவோம், பரிகாரம் பண்ணியே இந்த லைஃப் போயிடுதுன்னா இந்த லைஃப் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, வாட் இஸ் அவர் மெயின் கோல், அதை நாம் மிஸ் பண்ணிடுவோம். அதனால கிருஷ்ணர் சொல்கிறார், என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பாங்கை நீ வளர்த்துக்கோ. அப்போ அந்த நிர்த்வந்துவோ பவ அப்படின்னா பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. ஒரு நாள் ரொம்ப நல்லா இருக்கும், இன்னொரு நாள் ரொம்ப மோசமாக இருக்கும். அதை நீ அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கோ. கார்த்தால் சிரித்து சிரித்து பேசுவா, மத்தியானமே மூஞ்சியை தூக்குவா. நம்மளை பார்த்து நன்னா தானே பேசிகிட்டு இருந்தா, நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு தான் நம்மளும் நினைப்போம். ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் அப்படித்தான் அது நடக்கும். ஸோ கர்மயோகத்துக்கான ஒரு ஃபவுண்டேஷனாக இந்த ஸ்லோகம் அமையிறது. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளுடைய மன நிம்மதி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குங்கிறத பொறுத்து கிடையாது. எதை பொறுத்து, நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மன நிம்மதி நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்போது என்கிட்ட எல்லாமே இருந்தாலும் என்னால் என்ஜாய் பண்ண முடியணும், எதுவுமே இல்லைனாலும் என்னால் என்ஜாய் பண்ண முடியணும். அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு இருந்துடுத்துன்னா நம்மளால் அந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். அதனால கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா நீ அர்த்த காமத்தை உன்னுடைய ப்ரைமரி கோலாக வச்சுக்காதே அப்படின்னு சொல்ல. அர்த்த காமனா எனக்கு என்னன்னே தெரியலன்னு சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் அர்த்தம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், காமன்னா என்னன்னு இப்போ தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை செகண்டரியாக இருக்கட்டும், அது வேண்டவே வேண்டான்னு நான் சொல்லலை, அதை நீ செகண்டரியாக வச்சுக்கோ. தர்ம மோட்சம் தான் உன்னுடைய ப்ரைமரி கோலாக இருக்கணும். அப்போ இந்த தர்ம அப்படிங்கிறது தான் அந்த இன்னர் மெச்சூரிட்டி, இந்த மைண்டு ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு சொல்கிறோம்ல, அதுதான் தர்ம. இப்போ மோட்சம் அப்படிங்கிறது என்னது, ஞானம், அந்த விஸ்டம். அப்போ நிஸ்திரை குண்யோபவ அப்படின்னா லோவர் கோல்ஸ் எல்லாம் நீ ட்ராப் பண்ணிவிடு. எனக்கு நான் இப்போ வெறுமை ஒரு 3 பெட்ரூம் ஹவுஸில் தான் இருக்கேன், எனக்கு ஒரு 4 பெட்ரூம் வேணும், அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன கோல்ஸ்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நீ ட்ராப் பண்ணிவிடு. ஏன்னா உன்னுடைய கோல் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்புறம் நிஸ்திரை குண்யோ பவக்கு சங்கரர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா நிஷ்காமோ பவ அப்படின்னு சொல்கிறார். அதாவது இப்போ நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்னால எனக்கு அர்த்த காம ரிசல்ட்டை மட்டுமே கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை குறைச்சிக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டி நம்மளை எதுக்கு லீட் பண்ணணும், தர்ம மோட்சத்துக்கு லீட் பண்ணணும். அப்போ டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா நாம் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸை குறைச்சிக்கணும், போன கிளாஸில் நாம் அதை பார்த்தோம். எதை குறைச்சிக்கணும், நாம் ராஜச தாமச கர்மாவை நாம் குறைச்சிக்கணும். அப்போ எதை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், சாத்வீக கர்மாவை நாம் இன்க்ரீஸ் பண்ணணும். ராஜச கர்மானா என்னது, எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணுறதுனால எனக்கு மட்டும் பெனிஃபிட் கிடைக்குமோ, ஆர் என்னுடைய போனால் பொறுத்து என் ஃபேமிலியையும் நான் இன்க்ளூட் பண்ணிப்பேன். ஆஃப்டர் ஆல் நான் அவளுக்காக தானே சம்பாதிக்கிறேன் இல்லையா. ஸோ நான் என்னுடைய குடும்பம் இவாளெலாம் மட்டும் நன்னா இருந்தால் போகிறோம் அப்படின்னு நான் பண்ணுற எந்த ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் அதுக்கு பேர் என்னது, ராஜச கர்மா. தாமச கர்மானா அதுலேயும் எனக்கு மட்டும்தான் பெனிஃபிட், ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அந்த பெனிஃபிட்டை அடையணுங்கிறதுக்காக அடுத்த வாழை நான் கஷ்டப்படுத்தி அந்த பெனிஃபிட்டை நான் அடைவேன். அப்போ அது ரெண்டும் பண்ணக்கூடாது. இப்போ சாத்வீக கர்மானா என்ன அர்த்தம், நானும் பெனிஃபிட் அடையணும், அது கூட சேர்ந்து நிறைய பேருக்கும் அந்த பலன் போய் சேரணும். அப்போ செல்ஃப்லெஸ் ஆக்ஷனை தான் சாத்வீக கர்மா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை நாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ நிஸ்திரை குண்யோ பவ. இப்போ கிருஷ்ணர் உடனே என்னை வேலையெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டார், நாளைக்கே நான் போய் ரெசிக்னேஷன் கொடுத்துட்றேன் அப்படி சொல்லலை கிருஷ்ணர். நீ என்ன பண்ணுறியோ அதை பண்ணு, ஆனால் உன்னுடைய கோல் என்ன அப்படிங்கிறதையும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. நிர்த்வந்துவோ பவ, காமிய கர்மாவை ரெடியூஸ் பண்ணிக்கோ. இப்போ காமிய கர்மாவை ரெடியூஸ் பண்ணினாலும், அதாவது இந்த அர்த்த காமம் இருக்கு இல்லையா, அதை நம்ம ரெடியூஸ் பண்ணாலும்
நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம வந்து தார்மீகமான முறையிலே இப்போ நம்மளோட வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாலும் அதுக்காக நம்மளுக்கு வாழ்க்கையில் கஷ்டமே வராதா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வராதானா நன்னா வரும். ஏன் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் எதை பொறுத்து நம்மளுக்கு ஏற்படுறது, பாஸ்ட் கர்மானால இப்போது இந்த ப்ரெசண்ட் லைஃப்பில் நம்மளுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏற்படுறது. அதனால் அதெல்லாம் வரும். உடனே நான் தர்மமாக வாழறேன், எனக்கு ஏன் பகவான் இந்த கஷ்டத்தை கொடுத்தாருன்னு கேட்கக்கூடாது. ஏன் உனக்கு பகவான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாமளே வந்து திருப்பி கேட்டுக்கணும். அதனால நம்ம வந்து வெத்தலை பார்க்க வச்சுலாம் அழைக்க மாட்டோம், எனக்கு கஷ்டம் வேணும் கஷ்டம் வேணும்னு. நம்ம கூப்பிடாட்டாலும் அது உன்னை தேடி வரும் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் இங்கே. ஸோ இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸை நாம் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். துவந்துவனா அந்த பேர்ஸ், இப்போ மானம் அபமானம் லாபம் நஷ்டம் அது எல்லாமே உனக்கு ஏற்படும். இந்த மாதிரி இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையுமே வந்து நீ உன் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால நிர்த்வந்துவோ பவ, இந்த ரெண்டையுமே வந்து நம்மளால் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணத்துக்கு முடியணும். அதுதான் சொல்லுவாள்ல, துள்ளலும் இருக்கக்கூடாது துவளலும் இருக்கக்கூடாது. அப்படியே சக்ஸஸ் வந்துடுத்துனா அப்படியே குதிக்கக்கூடாது, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கவும் கூடாது. தோல்வி வந்துடுது அப்படின்னா அதோடு முடிஞ்சது என் வாழ்க்கை அப்படின்னும் நாம் இருக்கக்கூடாது. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ், நான் இந்த மாதிரி இருந்தேன்னா நிர்த்வந்துவோ பவ அப்படின்னு சொல்கிறாரே அந்த மாதிரி நான் இருந்தேன்னா எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணர் சொல்கிற, சப்போஸ் நீ வந்து உன்னோட மைண்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணலைன்னா, நீ இந்த மாதிரி இல்லை அப்படின்னா, ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியலை அப்படின்னா நீ சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் போய் அழுதுன்ட்ருப்ப. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் போய் பரிகாரம் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நீ யோசிக்க ஆரம்பிப்ப. இப்போ வந்து ஒரு ஜலதோஷம் வருதுன்னு வச்சுக்கோங்க, சின்னதாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், டாக்டர்கிட்ட போகாமல் நேராக கொண்டு போய் அஸ்ட்ராலஜர்கிட்ட காமிப்பேன், எனக்கு ஏன் வந்து ஜலதோஷம் வந்தது. அந்த அளவுக்கு நீ வந்து மோசமாக போயிடுவ. ஸோ அந்த அடிக்ஷன் இருக்குல்ல, பரிகார அடிக்ஷன். இப்போ எவ்வளோ பேருக்கு காஃபி அடிக்ஷன் இருக்குது, காஃபி சாப்பிடாமல் இருக்க முடியுமா நம்மளால காத்தால எழுந்து? நோ சான்ஸ். ஆனால் இருக்க முடியும், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கல, அவ்வளோதான். டெஃபினட்டாக நம்மளால் இருக்க முடியும். அந்த மாதிரி பரிகார அடிக்ஷன் உனக்கு ஏற்பட்டுடும். அதனால நீ வந்து எல்லாத்துக்கும் ஒரு ரெமெடியை தேடாதே, அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் நீ வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு பழகு. இப்போ வந்து உடம்புக்கே வந்து சின்னதாக எதாவது வந்தது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு 2 days வெயிட் பண்ணுவோம்ல ஜென்ரலாக. சரியாக போகிறதா பார்க்கலாம், அப்போவும் சரியாக போகலன்னா டாக்டர்கிட்ட போகலாம். இப்போ சொல்கிறாளே அந்த மாதிரி நீ பண்ணாமல் விட்டுட்டேன்னா உன் உடம்புக்கு வந்து இம்யூனிட்டியே டெவலப் ஆகாது. எல்லாத்துக்கும் டாக்டர்கிட்ட போனேன்னா டாக்டர் ஒரு மருந்தை கொடுத்து நம்மளோட இம்யூனிட்டியை வந்து சப்ரெஸ் பண்ணி விட்டுடுவான். அந்த மாதிரி நீ வந்து உன்னோட மைண்டோடைய இம்யூனிட்டியை டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு இங்கே சொல்கிறார். நிர்த்வந்துவோ பவ அப்படின்னா ஈக்வானிமிட்டியை மெயின்டைன் பண்ணு. பிராயச்சித்த கர்மா பண்ணி உன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறார். அப்போ கர்மயோகாவுடைய பிரின்சிபிளே என்ன அப்படின்னா சேவிங் மென்டல் எனர்ஜி. அதுதான் கர்மயோகாவோட பிரின்சிபிள். இப்படி நாம் வந்து அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்கிட்ட என்ன இருக்கணுமா, நித்திய சத் வஸ்தோ பவ. நீ வந்து அந்த மாதிரி அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் மெயின்டைன் பண்ணணும், ஃபேஸ் பண்ணுறதுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு எனர்ஜி இருக்கணும் அப்படின்னா உன்கிட்ட என்ன இருக்கணும், சத்வகுணம் உனக்கிட்ட மேலோங்கி இருக்கணும். சத்வகுணத்தை நீ வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறார். சத்வகுணம் வந்து இந்த விவேக சக்தியை குறிக்கிறது. விவேகம்னா என்னது, ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம். விவேகம்னா என்னது, பிரித்து பார்க்கிற அறிவு. அப்போ அர்த்த காமவை விட தர்ம மோட்சம் வந்து லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பிரித்து பார்த்து தெரிஞ்சுக்கிற அறிவை நாம் வந்து விவேக அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தர்ம மோட்சம் வந்து பிரைமரி, அர்த்த காம வந்து செகண்டரி. இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் நித்திய அனித்திய வஸ்து விவேகா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து தான் மெட்டீரியல் க்ரோத்தை விட இம்பார்ட்டண்ட். இப்போ ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் சத்துவ குணா அப்படின்னு அர்த்தம். அதனால் அதை நீ வந்து மெயின்டைன்
பண்ணு. எப்படி நான் அதை மெயின்டைன் பண்ணுறது? எப்படி நான் வந்து ஆல் த டைம் வந்து சத்துவ குணத்திலேயே என்னை வச்சுக்கிறது அப்படின்னா அதுக்கும் சாஸ்திரம் நம்மளுக்கு வழி சொல்கிறது. நீ வந்து எப்போவுமே உன்னை சத்சங்கத்திலேயே அசோசியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சத்சங்கத்தில் நாம் வந்து நம்மளை ஈடுபடுத்தின்னு இருக்கோம். அதனால தான் மேக்ஸிமம் வந்து இப்போ இன்னைக்கு லைவ் கிளாஸாக இன்றைக்கி நேராக வாங்கோ. அப்போ நேற்றுக்கு என்ன பண்ணோம்? போன வார கிளாஸை திருப்பியும் ரீப்ளே பண்ண. எத்தனை பேர் பார்த்து கேட்டேல? அதை இவ்வளோ பேர் இருக்கே இல்லைங்க, மொத்தமே வந்து 4-5 பேர் தான் வந்து கேட்டிருக்கேன். அப்போ நம்மளுக்கு வந்து பிஸி, சத்சங்கத்தில் அசோசியேட் பண்ணிக்கிறதுக்கு என்னால் முடியலை. ஐ ஆம் டோட்டலி பிஸி. ஏன்னா சங்கரர் சொல்கிறார், சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்துவம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்துவம். இப்போ வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யார் வீட்டில் டிவி இருந்ததா அப்படின்னா ரொம்ப யார் வீட்லையுமே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா யாராவது ஒரே ஒரு தெருவில் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் டிவி இருக்கும். எல்லாரும் வந்து அந்த வீட்டில் வந்து டிவி பார்ப்பா. இப்போ டிவி இல்லாத வீடு ஏதாவது இருக்கா? பசங்களால் வந்து டிவி இல்லாமல் இருக்க முடியுமா? பசங்களால் டிவி இல்லாமல் இருக்க முடியாது. நம்மளால் என்ன இல்லாமல் இருக்க முடியாது? மொபைல் இல்லாமல் நம்மளால் இப்போ இருக்க முடியுமா? அட்லீஸ்ட் கார்த்தால் எழுந்த உடனே நான் என்ன பண்ணிடணும்? வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி யாராவது எனக்கு ஒரு குட் மார்னிங்காவது யாராவது எனக்கு சொல்லியிருக்காளா அப்படின்னு செக் பண்ணிடணும். அது ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு இது கொடுக்கறது இல்லை. இப்போ இந்த சத்துவ குணம் அப்படிங்கிறது வந்து மென்டல் ஸ்ட்ரென்த்தை குறிக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பாக்கி விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால சத்சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் வந்து இன்ஃபேக்ட் மறந்தே போய்டுறோம். அப்போ சத்சங்கத்தில் நான் அசோசியேட் பண்ணிக்கணும்னு எனக்கு ஞாபகம் இருக்கணும்னா எனக்கு என்ன இருக்கணும்? சத்துவ குணம் இருந்தால்தான் என்னால் வந்து அந்த விஷயத்தை வந்து ஞாபகமே வச்சுக்க முடியும். பிஸியாக வச்சுட்டு இருக்கோம் நம்ம லைஃப்பை. இப்போ கிளாஸ் வந்து இப்போ உங்களுக்காக தானே போடுறோம். ப்ரீமியர் எதுக்கு போடுறோம்? இந்த மாதிரி வந்து திருன்னு முழிக்கக்கூடாது கேட்குற கேள்விக்கு. அப்போ ஏன்னா 1 வீக் ஆகிடுறது, மறந்து போய்டும். ஆப்வியஸாக இன்னைக்கு காத்தால் என்ன சாப்பிட்டோங்கிறதே நம்மளால் வந்து இப்போ ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ போன சாட்டர்டே என்ன கேட்டோம் அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? அதெல்லாம் தெரிஞ்சு தான் என்ன பண்ணுறோம் நாங்கள்? முதல் நாள் கிளாஸுக்கு வரதுக்கு முதல் நாள் வந்து ஒரு வாட்டி கேட்டுட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஜிஸ்ட் இதுதான், ஓ போன வாரம் இதுதான் வந்து நடந்தது. இப்போ வந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்து ராஜச கர்மாவா அப்படின்னு யோசிக்கிறோம்ல, இதே லாஸ்ட் கிளாஸ் கேட்டுட்டு வந்திருந்தோன்னா ராஜச கர்மான்னு ஒரு வார்த்தை லாஸ்ட் கிளாஸில் வந்து சொன்னாங்கிற அளவுக்காவது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம வந்து எனேபிள் தான் பண்ணி விட முடியும். யார் யூஸ் பண்ணணும்? அதை சத்சங்கத்தில் இருக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். இப்போ எல்லாம் கிளாஸ் வைக்கிறோமோ அப்போல்லாம் என்ன பண்ணணும்? கட்டடிக்காமல் வரணும். எப்பெல்லாம் ப்ரீமியர் போடுறோமோ அப்போல்லாம் அந்த நேரத்தில் பார்க்கணும். உங்களுடைய சௌகரியத்துக்கு பார்க்கறதுக்கு பேர் விஷயம் கிடையாது. அது எப்போ நாம் போடுறோமோ அப்போ உங்களால் பாக்கி விஷயத்தெல்லாம் விட்டுட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியறதா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ இந்த சத்துவ குணம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை குறிக்கிறது. அப்போ தர்ம மோட்சம் இது ரெண்டும் தான் லைஃப்லேயே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, யாரெல்லாம் வந்து எதுவுமே தன்கிட்ட வச்சுக்காம நிறைய பொசிஷன்லாம் அவகிட்ட இருக்கவே இருக்காது, ஆனால் அவள் வந்து அவளோட லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பாள். அந்த மாதிரி யாராவது மக்கள் உங்களுக்கு தெரியும்னா அவளோட நீங்கள் வந்து அசோசியேஷன் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அவள் கூட போய் பேசணும். எப்படி உங்களால் மட்டும் இப்படி இருக்க முடியறது அப்படி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் அவளை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? இவகிட்ட இது இல்லவே இல்லை, ஆனாலும் இவ வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறா, நம்ம வந்து அதை வச்சுட்டும் கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற தாட்டாவது நம்மளுக்கு வரும். அதனால் சத்சங்கம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சத்சங்கமில் வந்து கண்டினியூ பண்ணுறது மூலமாக நம்ம சத்துவ குணத்தை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நித்திய சத் வஸ்தகா. அடுத்தது என்னது? நிர்யோக க்ஷேம. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை பேசிக்காக ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சில விஷயங்கள் டெஃபினட்டாக தேவைப்படும். சாப்பிடணும், நல்ல வீடு இருக்கணும், நல்ல ட்ரெஸ் இருக்கணும், அந்த மாதிரி.
அதாவது நம்மளுடைய செக்யூரிட்டிக்கு தேவையான விஷயங்கள் நாம் வந்து கண்டிப்பாக சேர்த்து வச்சு தான் ஆகணும். அதுக்கு பேர் யோக அப்படின்னு பேர். நம்மளுடைய பேசிக் நீட்ஸுக்கு நாம் சேர்த்து வச்சுக்கிற பொருள் வந்து யோக. அப்பிராப்தஸ்ய பிராப்திஹி, நம்மக்கிட்ட எது இல்லையோ அதை அடையிறது. க்ஷேம அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் நாம் வந்து அக்வயர் பண்ணி வச்சுட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது. ஸ்திதி பகவான் அதானே பண்ணிட்டு இருக்கார், மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார்ல. இப்போ நம்மள எவ்வளோ கஷ்டமான வேலை அது. இப்போ நம்ம ரொம்ப அழகாக இருக்குன்னு ஒன்று வாங்கிட்டு வருவோம், ஒரு கிளாஸ் ஜார் வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. அதை தூக்கி ஒரு ஷோகேஸில் வைப்போம், ஒரு ஸ்டூல் மேலே வைப்போம். யாரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரலாம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, ஐயோ அதுக்கிட்ட போயிடக்கூடாது, அதுக்கிட்ட போயிடக்கூடாது. மெயின்டெனன்ஸ் வாங்கிறது பெருசு இல்லை, ஆனால் அதை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணர் சொல்கிறார், நீ வந்து உன் லைஃப்பை வந்து யோகக்ஷேமத்துக்காகவே செலவழிச்சுடாது அப்படின்னு சொல்கிறார். அதுலேயே உன்னோட நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும், இப்போ ஏன் நம்ம வந்து நிறைய திங்ஸை அக்வயர் பண்ணிக்கிறோம்? எதுக்காக அக்வயர் பண்ணிக்கிறோம்? ஒரு செக்யூரிட்டி தான் இல்லை. வயசான காலத்தில் என்னை யார் பார்த்துப்பா, அப்புறம் நம்மளுக்கு நம்மளோட பசங்க மேலேயும் முழு நம்பிக்கை இல்லை. அதனால தானே எல்லாம் சேர்த்து 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 வச்சுக்கிறோம்ல. இப்போ கடைசி காலத்தில் ஐ வாண்ட் டு ஹேவ் மை ஓன் செக்யூரிட்டி, யாருக்கும் நான் பாரமாக போயிடக்கூடாது. ஸோ எவ்வளோ நாம் வந்து செக்யூரிட்டிக்கு வழி பண்ணி வச்சுட்டாலும், இப்போ வந்து ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுட்டு இருக்கலாம், எல்லாமே நம்ம வச்சுருக்கலாம். இப்போ நம்மளுக்கு திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடுத்துன்னா, சரியில்லாமல் போயிடுத்துன்னா, நம்ம போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறோன்னா மை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். நம்மளோட சொந்த வீடு இருக்கலாம், வாடகையெல்லாம் கொடுக்க வேண்டாம், சாப்பாட்டுக்கு பணம் இருக்குது. இருந்தாலும் என்ன இருக்குது நம்ம மனசில்? இன்செக்யூரிட்டி ஃபீலிங் கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியறது நம்மளுக்கு? இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த இன்னர் ஃபீலிங் இருக்குல்ல, அதுக்கும் நாம் வெளியில் சேர்த்து வச்சுருக்கிற பொருளுக்கும் எந்த வித கனெக்ஷனும் இல்லவே இல்லை. நீ தான் எல்லாம் வச்சுட்டுருக்கியே, அப்போ உனக்கு அந்த செக்யூர்டு ஃபீலிங் தானே இருக்கணும். ஆனாலும் நம்மளுக்கு எப்படி இருக்கு? அச்சச்சோ நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே தான் இருக்குல்ல. இப்போ கிருஷ்ணர் சொல்றார், நோ டவுட் நீ வந்து உன்னோட செக்யூரிட்டிக்காக டெஃபினட்டாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும், ஒர்க் நன்னா பண்ணு. ஆனால் அல்டிமேட் செக்யூரிட்டி வந்து நீ என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கியோ அதை பொறுத்து ஏற்பட போகிறது இல்லை. அது எதனால் ஏற்பட போகிறது அப்படின்னா உன்னோட மென்டல் ஸ்ட்ரென்த்னாலையும் நாலேஜ்னாலையும் தான் அந்த அல்டிமேட் செக்யூரிட்டி உனக்கு கிடைக்க போகிறது. அப்போ அந்த நாலேஜ் வர வரைக்கும் எனக்கு அந்த இமோஷ்னல் ஸ்ட்ரென்த் தேவைப்படுறது. அந்த இமோஷ்னல் ஸ்ட்ரென்த் வரத்துக்கு நீ பக்தி பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம் அப்படின்னு சொல்கிறார். நான் உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் பார்த்துக்கிறேன், நீ என் மேலே பக்தி பண்ணு, நீ என்கிட்ட சரண்டர் ஆகு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். பின்னாடி வரப்போகிறது, அது படிப்போம். எப்போ பாரு வந்து நாளைக்கு என்ன ஆகிடுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, அதனால நான் இன்றைக்கே இதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னே யோசிச்சுட்டு இருந்தேன்னா நீ என்னைக்கு கிளாஸுக்கு வருவ அப்படின்னு கேட்குற. நாளைக்கு என்ன ஆகும்னு யோசிச்சா கிளாஸுக்கு இன்றைக்கி வர முடியுமா? அப்போ நம்ம வந்திருக்கோன்னா நாளைக்கு என்ன ஆகும்னு நம்ம யோசிக்கவே இல்லை. வெரி குட். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், நீ வந்து பகவான்கிட்ட சரணாகதி பண்ணு, உன் கவலையை விட்டுடும், உன்னுடைய பொறுப்பு எல்லாத்தையும் என்கிட்ட கொடு, நான் வந்து உன்னை விட நன்னாவே பார்த்துப்பேன். பகவான் நம்மளை விட நன்னா பார்த்து பெற மாட்டாரா? நம்மளுக்கு தான் பயம் பகவான்கிட்ட கொடுக்கறதுக்கு. க்ளோக் ரூமில் கூட திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு போகிற அளவுக்கு நம்பிக்கை இருக்கும், பகவான் கிட்டக்க விடுறதுக்கு நம்மளுக்கு பயம். பகவானுக்கு தெரியாதே இல்லை, என் குடும்ப கஷ்டம்லாம் பகவானுக்கு எப்படி தெரியும்? பகவானுக்கு நம்மளை விட ரொம்ப நன்னா தெரியும். நாம் நம்பி பகவான்கிட்ட விட்டோம் அப்படின்னா நம்மளை விட
சூப்பராக பகவான் பார்த்துப்பார். நாம் என்ன பண்ணலாம், கிளாஸுக்கு வந்து நிம்மதியாக இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கலாம். ஸோ நிர்யோக க்ஷேம. அடுத்தது என்ன சொல்கிறார், ஆத்மவான் பவ. ஆத்மவான் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது உன் லைஃப்பை வந்து நீ மெக்கானிக்கலாக ஓட்டிடாத அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாரும் ஸ்கூலுக்கு போனால் அதனால நானும் ஸ்கூலுக்கு போகிறேன், அவள் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டா அதனால் நானும் கல்யாணம் பண்ணிட்டேன், அவள் வேலைக்கு போனால் என்னோட எதிர்த்த வீட்டில் வேலைக்கு போனால் அதனால் நான் வேலைக்கு போகிறேன், அவள் இப்படி சாப்பிட்றா அதனால நானும் இப்படி சாப்பிட்றேன். அந்த மாதிரி ஒரு ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாள்ல, ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஆட்டு மந்தை வாழ்க்கை தான் வந்து இப்போது வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு லைஃப்பை நீ லீட் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கேர்லெஸ்ஸாக ஒரு வாழ்க்கையை வாழாத, அலர்ட்டாக இரு. எதில் நான் அலர்ட்டாக இருக்கணும், எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறார், உன்னோட கோலை நீ வந்து மறந்துடாதே அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ட்ரெயினில் ஏறி ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனை நம்ம வந்து ரீச் பண்ணணும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சென்னையிலேருந்து நியூ டெல்லி போகிறேன், ட்ரெயினில் போகிறேன் அப்படின்னா, இப்போ வழியில் வந்து நிறைய ஸ்டேஷன்ஸ் வருமா வராதா? நம்ம என்ன ப்ரைவேட் ஜெட்டு மாதிரி ப்ரைவேட் ட்ரெயின் நான் எங்கே நேராக இறங்கணுமோ அங்கே மட்டும்தான் நிற்குமான்னு? எவ்வளவோ பேர் வருவா, எவ்வளவோ இடத்துல ட்ரெயின் வந்து நிற்கும். இப்போ ட்ரெயின் நிற்கிற இடத்துல இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்து ஒரு 4 hours ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ட்ரெயின் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனில் நிற்கும். எனக்கு ஸ்டேஷன் பேர்லாம் தெரியல, ஏதோ ஒரு ஸ்டேஷனில் நிற்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பேப்பர் படிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்டேஷனில் இறங்கி பேப்பரை வாங்குவோம், அப்புறம் திருப்பி ட்ரெயினில் ஏறிடும், திருப்பி கொஞ்சம் தூரம் கழித்து இன்னொரு ஒரு ஸ்டேஷனில் நிற்கும். அப்போ போய் ஒரு டீ குடிக்கணுமோ தோணும், இல்லைனா ஒரு பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு தோணும், பண்ணுவோம். எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணுவோம். இந்த சென்னை டு டெல்லி போகிறதுக்குள்ளே மினிமமாக ஒரு 3-4 வாட்டியாவது ஸ்டேஷனில் இறங்கி ஏறியிருக்கோம். இப்போ இந்த பேப்பர் வாங்க போனோமே, அப்போது நம்ம மனசில் வந்து ஒரு ஓரத்தில் ட்ரெயின் வந்து இன்னும் 2 minutes தான் இந்த பிளாட்ஃபார்மில் நிற்கும், நம்ம சீக்கிரமாக பேப்பரை வாங்கிட்டு ட்ரெயினில் ஏறிடணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், சில்லறையெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுக்கணும். இல்லைன்னா சில்லறை கொடுக்கறதுல லேட் ஆகிடுது அப்படின்னா ட்ரெயினை நாம் மிஸ் பண்ணிவிடுவோம். இந்த தாட்டு நம்மளுக்கு இருக்குமா இருக்காதா? அப்போ என்னோடய கோல் நான் ஆல் த டைம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். ட்ரெயினில் போகிறச்சே ஞாபகம் யாருமே எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டாம், நீ டெல்லி போகணும், நீ டெல்லி போகணும். அவன் சொல்லுவானா, பேப்பர் விற்கிறவன், சார் நீங்கள் வந்து டெல்லி போகணும் அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். எனக்கே வந்து அது அப்படி ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த கோலை மனசில் வச்சுட்டு அதுக்கு நடுவில் என்னெல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணணுமோ அதையெல்லாம் நான் பண்ணுவேன். அது மாதிரி கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், படிக்கிறது, வேலைக்கு போகிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, அவளை படிக்க வைக்கிறது, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் என்னவா இன்டர்மீடியரி ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். வழியில் சும்மா வர ஸ்டேஷன், அதில் வந்து இந்த 2 minutes இம்பார்ட்டன்ஸ் தான் அது கொடுக்கணுன்னா 2 minutes இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும். பட் வாட் இஸ் யுவர் மெயின் கோல்? மோக்ஷம். அந்த ஸ்டேஷனை ரீச் பண்ணுறது தான் உன்னுடைய மனசில் ஆல் த டைம். இப்போ வீட்டுக்கு போனால் என்ன ஞாபகம் இருக்கணும் நம்மளுக்கு, என்னுடைய கோல் மோக்ஷம் அப்படிங்கிறது தம்பூரா ஸ்ருதி மாதிரி ஆல் த டைம் நம்மளுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ பாக்கி வர வேலையெல்லாம் எப்படி இருக்கும், நடுவில் சும்மா அந்த வேலை வந்திருக்கு அதை நான் பண்ணி முடிக்கணும். ஆனால் என்னுடைய கோல் மோக்ஷம் அப்படி இருக்கணும். அதுக்கு பேர் சித்த சமாதானம் அப்படின்னு பேர், சித்த ஏகாக்கிரகம். அப்போ கோல் பற்றின அவேர்னஸோட இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இதுதான் வந்து ஒரு கர்மயோகியுடைய அடையாளம். அதுதான் ஒரு கர்மயோகியோட ஆட்டிடியூடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார்.